உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் பதவி இழக்கிறார்களா 4 திமுக அமைச்சர்கள் என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த 2021 மே திங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நாட்டு மக்கள் அளித்த அந்த உத்தரவாதத்தின்படி இன்னும் தங்களுடைய ஆட்சி காலத்தை பூர்த்தி செய்ய கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமே எஞ்சியிருக்கிற சூழலில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்கிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு சர்ச்சைகளில் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்லுவார்கள், தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்பவர்கள் என்று. இதுபோல் இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு இன்றைக்கு கச்சிதமாக பொருந்துகிறது. ஏன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் தங்களுக்கு தாங்களே சூனியம் வைத்துக் கொள்ளுகிற செயலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு அரசாங்கத்தினுடைய செயல்கள் மூலமாக, அரசாங்கத்தினுடைய போக்கு மூலமாக, அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தருகிற பல்வேறு திட்டங்கள் பணிகள் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கிற இந்த சூழலில், தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாக வேண்டும் என்கிற எண்ணம் நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு மேலோங்கி நிற்கிற இந்த சூழலில் தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற அந்த முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு வேகமாக செய்திகள் பரவுகிறது. என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில், தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய ஷஃப்லிங் ஏற்படுகிறது என்று செய்திகள் பேசப்படுகிறது. சில அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள், சிலர் புதிதாக அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இடத்துல 4 அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். ஆக 4 அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள்னா, இதில் முதன்மை பெறுகிற இடத்தில் இருக்கிற முதல் அமைச்சர் யாருன்னா, இன்னைக்கு டாஸ்மாக் மந்திரியாக இருக்கிற மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தமட்டில் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சியிலே போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியவர். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் இவர் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறேன், கண்டக்டர் போஸ்ட், டிரைவர் போஸ்ட், இவைகளுக்கான போஸ்டிங்கில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி பல மக்களை ஏமாற்றியதனுடைய நிமித்தமாக பல கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. அன்றைக்கெல்லாம் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செந்தில் பாலாஜி மீது பாய்ந்ததையெல்லாம் நாம் அரசியலிலே கண்கூடாக பார்க்க முடிந்தது. அந்த செந்தில் பாலாஜி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றெல்லாம் சுற்றி அதற்கு பிறகு அவர் இன்றைக்கு சங்கமிப்பித்திருக்கிற அந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக அவர் அதிமுக அமமுக என்று பயணித்த அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் அந்த கரூர் மாவட்டத்திலே போய் நின்று கொண்டு அங்கே பகிரங்கமாக பேசினார். என்ன பேசினார்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்
செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார், சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார். செந்தில் பாலாஜியோடு நடவடிக்கைகள் ஓய்ந்து போகாது. செந்தில் பாலாஜியினுடைய குடும்பத்தார் மீதும் நடவடிக்கைகள் தொடரும். செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் அங்கே கரூர் மண்ணிலே நின்று கொண்டு வீரவசனம் பேசிய அந்த MK ஸ்டாலின் அவர்கள் தான். அருமைக்குரியவர்களே, காட்சிகள் மாறியது. எப்படி மாறியதுன்னா, யாரை நான் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வேன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் சொன்னாரோ, அதே செந்தில் பாலாஜியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்து கொண்ட வரலாறு தமிழ்நாடு அரசியலிலே நடந்தது. சரி, சேர்த்து கொண்டதோடு மட்டும் நின்று விடாமல் செந்தில் பாலாஜிக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிற வாய்ப்பு தரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அந்த செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சரவையிலே அமைச்சராக்கப்பட்டார். அமைச்சராக்கப்பட்டார்னா அவருக்கு முக்கிய இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய டேலண்ட் யாருக்கு தெரியும்னா MK ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். என்னென்ன விஷயத்தில் அவர் சாமர்த்தியசாலியாக இருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினாலே பணம் சேர்க்கிற முக்கியமான இலாக்காக்கள் எல்லாம் யாருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதுன்னா செந்தில் பாலாஜியுடைய கைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்களாலே கொடுக்கப்பட்டது. ஆக செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்கிற பொறுப்பு, அது மட்டுமல்லாமல் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் என்கிற அந்த பொறுப்பு, ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு பெரிய ஆளுமையாக செந்தில் பாலாஜி விளங்கினார். ஆக அந்த செந்தில் பாலாஜி மீதுதான் அருமைக்குரியவர்களே இடி ரைடு மேற்கொள்ளப்பட்டது. இடி ரைட் மேற்கொள்ளப்பட்ட உடனேயே செந்தில் பாலாஜி மீது நடத்தப்படுகிறது என்று சொன்ன உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலறியது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலறியது. ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி இடியால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே அருமைக்குரியவர்களே, நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி செல்லுகிறார். ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மருத்துவமனைக்கு செல்லுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த குடும்பமும் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையிலே திரண்டு போய் செந்தில் பாலாஜிக்கு ஆறுதல் சொல்லுகிற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்திலே தவிர்க்க முடியாத சக்தியாக பார்க்கப்பட்டார், இன்றைக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். 12 மாதங்கள் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வைத்து வேடிக்கை பார்த்தது. ஆக நீதிமன்றங்கள் இவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு மறுத்தது. ஏன் மறுத்ததுன்னா, இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்கள் அமைச்சராக இருக்கிற போது உங்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லி அந்த நீதிமன்றங்கள் மறுத்தது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஒரு பிணையை தந்தது. ஆக இன்னைக்கு செந்தில் பாலாஜி பிணையிலே வந்திருக்கிறார். பிணையிலே வந்திருக்கிற செந்தில் பாலாஜி வந்தவுடனேயே 2-3 நாட்களுக்குள்ளாரே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அவரை தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ளுகிறது. தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையிலே செந்தில் பாலாஜி அமைச்சராக்கப்படுகிறார். அருமைக்குரியவர்களே, யார் செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி என்ன எக்ஸ்ட்ராடினரி பர்சனா? செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில இருந்து வந்தவுடனே அவர் என்ன தியாகம் செய்து கொண்டு சிறைச்சாலைக்கு போனாரா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைச்சாலைக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜியை வந்து 3 நாளாவதற்கு முன்னால் பிணையிலே வந்தவருக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அடைக்கலம் தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அதே டாஸ்மார்க் துறை மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்களிடத்தில் இருந்து பிடுங்கி மீண்டும் செந்தில் பாலாஜி இடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த செந்தில் பாலாஜிக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கெடுவை தந்திருக்கிறது. என்ன கெடுன்னா, 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 6 நாள் அவகாசம் கொடுக்கிறோம். 28ஆம் தேதிக்குள்ளே செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவிக்கணும். என்னன்னா, உங்களுக்கு ஜாமீன் தேவையா இல்லை அமைச்சர் பதவி தேவையா?
அமைச்சர் பதவி அதிகாரம், அமைச்சர் பதவி தேவைன்னா ஓகே, லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இருக்கிறது மாதிரி நீங்கள் இருந்துவிட்டு போங்கள். நீதிமன்றத்துக்கு எது தெரிகிறதோ, என்ன செய்ய வேண்டும் என்று தோணுகிறதோ நீதிமன்றம் சட்டத்தின்படி பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. இல்லை நீங்கள் அமைச்சர் பதவியை விட்டு வெளியே வாரீர்களா, உங்களுக்கு ஜாமீன் வழங்கட்டுமா என்பது போன்ற அந்த கேள்வியை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஆக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பிணையிலே இருக்கிற ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவியை தந்திருக்கிறார்கள். ஆக உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, திங்கட்கிழமைக்குள்ளால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நமக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இதில் எதுவும் செய்துவிட முடியாது. திமுக ஆட்சி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலே இருந்து விடுவித்தே ஆக வேண்டும் என்கிற சூழல் இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிட முடியாது. அருமைக்குரியவர்களே, இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னா, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த மட்டில் அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிற நேரத்தில் அவர் பகிரங்கமாக சொன்னார். என்னன்னா, 30,000க்கும் அதிகமான கோடிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக அவர் எடுத்து வைத்தார். ஆக அந்த சர்ச்சைகளுடைய அடிப்படையிலே தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வகித்து வந்த அந்த நிதியமைச்சர் பொறுப்பிலே இருந்து மாற்றப்பட்டார். மாற்றப்பட்டவருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஐடி துறை தரப்பட்டிருக்கிறது, தகவல் தொழில்நுட்பத்துறை தரப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அரசாங்கத்தின் மீது செம கடுப்புல இருக்கார் என்று செய்திகள் சொல்லுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களோடு அவர் சரியான உடன்பாடில் இல்லை என்பது போன்ற செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு உண்மையாக மெய்ப்பிக்கும்படியாகத்தான் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாலே கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயசீலன் அவர்கள் சட்டமன்றத்திலே கலந்து கொண்டு பேசுகிற போது கேட்டார், என்ன கூடலூர் தொகுதிக்கு ஒரு ஐடி பார்க் அமைத்து தர முடியுமா என்று சொல்லி ஐடி அமைச்சர் பிடிஆரை பார்த்து கேட்ட நேரத்தில் பிடிஆர் என்ன சொன்னார்னா, வேண்டா வெறுப்போடு சொன்னார், யாரிடத்தில் நிதியும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடத்தில் போய் கேட்டுக்கொள்ளுங்கள், என்கிட்ட அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை, ஆக எதுவும் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பகிரங்கமாக சட்டமன்றத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. பல்வேறு தரப்பினர் அதை விமர்சனம் செய்தார்கள். ஆக அந்த விமர்சனங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அமைச்சர் பதவிக்கு வேட்டு வைக்குமா என்கிற கேள்வி இன்றைக்கு பூகம்பமாக எழும்பியிருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. இந்த பட்டியலிலே 3வது இடம் பிடித்திருக்கக்கூடிய நபர் யாருன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் நம்பர் 2 இடத்தை வகிக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை பொறுத்தமட்டில் 1996 முதல் 2001 வரை நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றினார். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் அருமைக்குரியவர்களே 3.92 கோடி ரூபாவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் வேலூர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2006 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் 2007 ஆண்டு அந்த வழக்கிலே இருந்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் துரைமுருகன் அவர்களையும் அவருடைய மகன், மருமகன், சகோதரர்கள் ஆகியோரை அந்த வழக்கிலே இருந்து விடுவிக்கிறது. அதற்கு பிறகு அருமைக்குரியவர்களே மீண்டும் 2011 ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 2013 ஆண்டு மீண்டும் துரைமுருகன் சம்பந்தமான வழக்கு
வேலூர் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆக அப்படி நடந்து கொண்டிருந்த அந்த வழக்கிலே தான் இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு புதிய ட்விஸ்டை தந்திருக்கிறது. என்னன்னா, நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு என்னன்னா, 6 மாதங்களுக்குள் இந்த துரைமுருகன் சம்பந்தமான வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும். இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட வேண்டும். சாட்சிகளை எல்லாம் அதற்குள் விசாரணை செய்து வழக்கை முடித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இன்னைக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. ஆக அருமைக்குரியவர்களே, இந்த துரைமுருகன் கூட இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவேதனையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக துரைமுருகன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார் என்பது போன்ற செய்திகள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இந்த பட்டியலில் 4ஆவதாக இருக்கிற அமைச்சர் யாருன்னா, மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள். மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களை பொறுத்தமட்டில் நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, அந்த செம்மண் சம்பந்தமான அந்த வழக்கில் சமீபத்தில் இடி மூலமாக அவர் கைது செய்யப்பட்டதும், அதைத் தொடர்ந்து அவர் அமைச்சரவையிலே இருந்து நீக்கப்பட்டதும், அந்த வழக்கிலிருந்து அவர் மீண்டும் ஜாமீனில் வெளியே வந்ததும், வெளியே வந்தவருக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதெல்லாம் இந்த நாட்டுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அந்த பொன்முடி அவர்கள்தான் இன்றைக்கு ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருக்கிறார். என்ன சர்ச்சைன்னா, அவர் திராவிட கழகம் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பேசிய பொன்முடி என்ன சொல்லுதாருன்னா, சைவத்தையும் வைணவத்தையும் குறித்து மிக ஆபாசமாக பேசுகிறார். அவர் இந்து கடவுளோடு பெண்களை சம்பந்தப்படுத்தி அந்த பெண்கள் குறித்து மிக ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் பொதுமேடையில் அமைச்சர் பொன்முடி பேசுகிறார். பொன்முடியினுடைய பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் நாடு முழுவதிலிருந்து பறந்த வண்ணம் இருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் பொன்முடியினுடைய பேச்சை கண்டிக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள் கேட்கிறது, பொன்முடி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டாக வேண்டும் என்று. அருமைக்குரியவர்களை, இந்த நிலையிலே தான் பொன்முடி மீது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது காவல் நிலையங்களிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா, வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது. இந்த நிலையிலே தான் பொன்முடியினுடைய வழக்கை ஏற்கனவே விசாரித்து கொண்டிருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மரியாதைக்குரிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு தாக்கீதை வைத்திருக்கிறார். என்னன்னா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, தானாகவே முன்வந்து நீதிமன்றம் பொன்முடி வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும், அதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று கேட்கிறார். ஆக இதே ஹானரபிள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே தன் மீது தொடுக்கப்பட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறவர் இதே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் என்பதை நாடு மறந்துவிடக்கூடாது. அதே ஹானரபிள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் இன்றைக்கு தலைமை நீதிபதிக்கு கேட்கிறார். என்னன்னா, இவர் சைவத்தையும் வைணவத்தையும் நான் விமர்சனம் செய்கிறேன் என்கிற போக்கில் இன்றைக்கு இந்து கடவுள்களையும் பெண்களையும் ஆபாசமாக திட்டித்திருக்கிறார். ஒரு அமைச்சர் பதவி ஏற்கிற போது அவர் பல்வேறு ரகசிய பிரமாணங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி எடுக்கப்படுகிற ரகசிய பிரமாணங்கள்ல ஒண்ணுதான் என்னன்னா, பெண்கள் குறித்து அவதூறாக பேசக்கூடாது என்பது. ஆக ரகசிய பிரமாணத்தை இன்றைக்கு பொன்முடி மீறியிருக்கிறார். ஆகையினாலே பொன்முடியின் சம்பந்தமான இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு தாக்கீது வைத்திருக்கிறார். அதற்கான உத்தரவை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கத்தி பொன்முடியின் தலையிலே பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆக இவையெல்லாம் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையினாலே அருமைக்குரியவர்களே,
இந்த 4 அமைச்சர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே இருந்து மாற்றப்படக்கூடும் என்கிற வகையிலே செய்திகள் இன்றைக்கு பேசப்பட்டவாறு இருக்கிறது. ஆக இந்த மாற்றத்தை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏக்கம் எல்லாம் எப்போம்டா 2026 வரும், எப்போம்டா 2026 மே திங்கள் வரும், எப்பண்டா தேர்தல் அறிவிக்கப்படும், இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை எப்போது வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பது என்கிற ஏக்கத்தில் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் அமைச்சரவை மாற்றம் ஏற்படுகிறது என்கிற செய்தியை நான் பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுக்கிற நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.